ஹலோ, வெல்கம் டு நம்ம சினிமா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சுடல் 2 வெப் சீரிஸ் இப்போ அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆயிருக்கு. வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. சுடல் 2 வெப் சீரிஸோட கதை என்னன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்க சித்தப்பா வந்து கொலை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கான கேஸ் போயிட்டு இருக்கு. அவங்களுக்காக வாதாடுற வக்கீல் தான் வந்து லால். ஸோ இப்போ லாலை வந்து ஒருத்தவங்க வந்து கொலை பண்ணிடுறாங்க. ஸோ அது கொலையா இல்லை தற்கொலையா அப்படின்றத இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் அவர் வந்து ஒரு 8 பொண்ணுங்க நான் தான் கொலை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக வேற போலீஸ் ஸ்டேஷனில் வந்து சரண்டர் ஆகிறாங்க. இதெல்லாம் யார் பண்ணாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் சுடல் 2 வெப் சீரிஸோட கதை. பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, சுழல் 1 மாதிரியே வந்து சுழல் 2 வந்து ஒரு கிராமத்தில் நடக்கிற ஒரு திருவிழாவை பேஸ் பண்ணி இங்கே வந்து எபிசோட்ஸ் அந்த மாதிரி தான் போகும். ஃபர்ஸ்ட் பார்ட்லேயுமே வந்து அது ஒரு வேற ஒரு திருவிழா, இது வேற ஒரு திருவிழா. ஸோ அது ஒரு கிராமத்தை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அது வந்து நல்லாவே இருந்தது. அதே மாதிரி ஒரு எபிசோடு முடிகிறப்போ, அதாவது எபிசோடு ஆரம்பிக்கிறப்போ நமக்கு வந்து ஒரு ஆர்வமாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி முடிகிறப்போ வந்து ஒரு ட்விஸ்ட்டு இல்லைனா ஒரு ஆர்வமாக தான் முடியும். ஸோ நம்ம அடுத்த எபிசோடையும் வந்துட்டு உடனே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தூண்டுற மாதிரியான ஒரு எல்லா இடத்துலையுமே அந்த எபிசோட் கிளைமேக்ஸ் வந்து கரெக்டாக முடிகிறப்போ நல்லா தான் இருந்தது. ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய ப்ளஸ். ஏன்னா வந்துட்டு அடுத்த எபிசோடை நம்ம பார்க்க வைக்கிறது அதில் தான் வந்து டேரக்டரோட ஸ்மார்ட்னஸ் இருக்குது. ஸோ ஒரு எபிசோடு முடிகிறப்போ வந்து அடுத்த எபிசோட் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பிஞ்ச் வாட்ச் பண்ணுறதுக்கு நிறையவே வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அடுத்த ப்ளஸ் அப்படின்னு நான் பார்க்குறது என்னன்னா வந்து சீசன் 1 பார்த்து தான் தீரணும் சீசன் 2 பார்க்கறதுக்கு அப்படின்ற மாதிரி இல்லை. அதுலேருந்து சின்ன விஷயங்கள் எடுத்திருக்காங்க, சின்ன ட்ராமா மட்டும் அதுலேருந்து எடுத்திருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் ரெண்டு பேர் தான் வந்து தொடர்பில் இருக்காங்க. ஒன்று வந்து ஹீரோவான கதிர், இன்னொன்று ஹீரோயினான ஐஸ்வர்யா ராஜேஷ். ஸோ இவங்க 2 பேர் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் சீசனுக்கும் செகண்ட் சீசனுக்கும் கண்டினியூ ஆகிறாங்க. மற்றபடி வந்து எல்லாமே புது காலம் தான். ஸோ அதனால் உங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் சீசன் பார்த்தா தான் இது புரியுமா அப்படின்னா கிடையாது. ஸோ அதனால் இது வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது. அது ஒரு ப்ளஸ்னே சொல்லுவேன் நான். அதுக்கப்புறமா பேக்ரவுண்ட் ஸ்கோர், மியூசிக் அதுக்கேற்ற மாதிரியே வந்துட்டு நல்லாவே இருந்தது. அதே மாதிரி இந்த சாமி பாட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கே கிளைமேக்ஸ் அமைச்சது, அதுவுமே நல்லா இருந்தது. அண்ட் எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த 8 பொண்ணுங்களாம் வர பொண்ணுங்களுமே வந்துட்டு ஒரு 2-3 பேர் நமக்கு தெரியும். சமிக்தா, அப்புறம் கௌரி கிஷன், அப்புறம் வந்து குக்கித் கோமாளி, அதில் மோனிஷான் ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ இவங்களாம் வந்துட்டு இதில் இருக்காங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருக்கு. அண்ட் நமக்கு வந்து இந்த வெப் சீரிஸ் பார்க்குறப்போ நம்மளோட பெர்ஸ்பெக்டிவே மாறிட்டே இருக்கும். யார் அந்த முக்கியமான வில்லனாக இருப்பாங்க அப்படின்றதோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து அடிக்கடி மாறிட்டே இருக்கும். ஸோ த்ரூ அவுட்டாக வந்து அதை வேற ஒருத்தவங்க மேலே கெஸ் பண்ண வச்சுட்டு இருந்தது. ஸோ நம்மளுமே வந்து இன்வால்வ் பண்ணி பார்க்கறதுக்கான ஒரு இதுவாகவே இருந்தது, டூலாக இருந்தது. ஸோ அதுவுமே நல்ல விஷயம். ஸோ அதுலேயுமே வந்து பாஸ் ஆகிட்டாங்க இந்த டீம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ மைனஸ்க்கு போனோம்னா, இது எல்லா வெப் சீரிஸ்லையுமே வந்து இது பண்ணுறாங்க, கெட்ட வார்த்தைகள் அண்டு செக்ஷுவலி வைலன்ஸான விஷயங்கள். ஸோ இது வந்துட்டு இந்த இதுலேயும் வந்துட்டு கெட்ட வார்த்தைகள் கொட்டி கிடக்குது. அதுவும் வந்து ஜெயிலில் தான், அதாவது மகளிர் ஜெயிலில் தான் வந்துட்டு இந்த எபிசோட் பாதி வந்து அங்கே போகிறதுனால அங்கே வந்து நிறைய கெட்ட வார்த்தைகள், அந்த ஜெயிலர்லேருந்து அங்கே ஜெயிலில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு கைதிகள் எல்லாருமே கெட்ட வார்த்தை பேசுறதுனால ஃபேமிலியோட பார்க்குறப்போ லைட்டாக வந்து மூஞ்சி சுழிக்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஜெயிலில் ஃபஸ்ட்டு இந்த 8 பொண்ணுங்க வரப்போ ஒரு சீன் நடக்குது. ஸோ அதுவுமே வந்துட்டு ஃபேமிலியோட பார்க்குறப்போ கொஞ்சம் கெட்ட வார்த்தைக்கு வந்து பீப்போ இல்லைனா வந்துட்டு மியூட்டோ பண்ணியிருந்தா ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுது. அடுத்த மைனஸாக சொல்லணும்னா வந்து ஐஸ்வர்யா ராஜேஷோட கேரக்டர் ஆரம்பிக்கிறப்போ வந்துட்டு ரொம்ப அமைதியான, யார்கிட்டையும் பேசாத மாதிரி அவங்க ஜெயிலரே வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி வாய மூடிட்டு இருந்தோன்னா உனக்கு இந்த தடவை வந்து தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கப்புறமா போக அவங்க வந்து ஜெயிலில் வந்து இவங்களும் ஒரு விசாரணை கைதி தான். பட் இவங்க என்னமோ வந்துட்டு எல்லாரையுமே வந்து அதட்டுறாங்க, அங்கே இருக்கிற கைதிகள்லாம் வந்துட்டு திட்டுறாங்க. அதுக்கப்புறமா ஃபோன் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜெயிலர்கிட்ட வந்து ரொம்ப வந்து உரிமையாக பேசுகிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறப்போ அவங்களோட கேரக்டர் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, இவங்களும் வந்து ரிமாண்ட் கைதி தானே, இவங்க என்ன திடீர்னு வந்து ஜெயிலர் கூட வேலை செய்கிற மாதிரி வந்துட்டு பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அந்த கேரக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக எழுதிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறமா வந்து அந்த ஃபர்ஸ்ட் 4 எபிசோடு வந்து நல்லா போச்சு. 5th or 6th ஏதோ ஒரு எபிசோடு மஞ்சிமா மோகன் வந்ததுக்கப்புறம் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று போகும். அது ரொம்பவே ட்ராக் பண்ணிட்டாங்களோன்னு தோணுது. அது ஒரு 45 minutes to 50 minutes போகும் அந்த எபிசோடு. அது இன்னுமே வந்து கிறிஸ்பாக ஒரு 30 minutes முடிச்சிருந்தா பெட்டராக இருந்திருக்கும். ஏன்னா வந்து நமக்கு அதை ஆரம்பித்து கொஞ்சம் தூரத்துலேயே தெரிஞ்சிருச்சு இது வந்து இந்த கஜினி படத்தில் அசினோட கேரக்டர் தான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருச்சு. பட் இருந்தாலுமே வந்துட்டு அந்த ஹியூமன் டிராஃபிக்கிங் பற்றி ரொம்பவே டீட்டெயில் பண்ணி ரொம்ப இழுத்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிருக்கலாம். அந்த எபிசோட் மட்டும் ஒரு 30 to 35 minutes வச்சிருந்தாங்கன்னா இனிமேல் வந்து கிறிஸ்பாக இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுது. அதுக்கப்புறமா லாலோட டைலாக்ஸ் டெலிவரி, அவரோட பேஸ் வாய்ஸில் பேசுகிற அந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு கிளியராகவே கேட்கல அப்படின்னு தோணுச்சு. நான் லால் வர இடத்துல மட்டும் வந்து சப்டைட்டில் ஆன் பண்ணிட்டேன் தமிழ்லேயே பார்த்தாலுமே. ஏன்னா அவர் பேசுறது வந்து ரொம்ப பேஸ் வாய்ஸாக இருக்கிறதுனால புரியல. ஸோ அதனால வந்து நான் நிறைய இடத்துல சப்டைட்டில் வச்சு தான் வந்து அவர் என்ன பேசுகிறாருன்னு கண்டுபிடிச்சேன். ஸோ இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கான்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஓவராலாக சொல்லணும்னா சுழல் ஃபர்ஸ்ட் சீசனோட செகண்ட் சீசன் பெட்டரா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் சீசன் தான் ரொம்பவே பிடிச்சிருந்தது. செகண்ட் சீசன் ஓகே, நான் வந்து பெருசாக வந்து பார்க்கக்கூடாதுன்ற மாதிரிலாம் இல்லை.
கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம். கெட்ட வார்த்தைகள் அண்ட் அந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்கள் மன்னிச்சிருவீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல த்ரில்லர் வெப் சீரிஸ் பார்த்த ஒரு அனுபவத்தை கொடுக்கும். அதே மாதிரி யார் வில்லன்றதை வந்து நம்ம கெஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நமக்கு வந்து எங்கேஜிங்காக தான் இருக்கும். பெருசாக ஒன்றும் லாகில் அதை நான் சொன்ன 5th or 6th எபிசோடு அது ஒன்றுத்தை தவிர மற்ற எல்லா எபிசோடுமே வந்து நல்லா தான் போச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த 8 எபிசோடும் ஒரே நாள்லேயே இல்லைனா 2 ஒரு இன்டர்வல் மட்டும் விட்டு கூட பார்க்கலாம். பட் என்ன பிரச்சனை, அந்த கெட்ட வார்த்தை இருக்கிற விஷயங்கள் மட்டும். ஸோ அதை வந்து நீங்கள் மன்னிச்சிருவீங்கன்னா உங்கள் ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கறதுக்கான ஒரு நல்ல த்ரில்லிங்கான வெப் சீரிஸ் தான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம ஊர் சினிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.